श्रीमान् वेङ्कटनाथार्य कवितार्किः केसरी वेदान्ताचार्यवर्यो मे सन्निधत्तां सदा हृदि. நம்ம இப்போ ஸ்ரீ தூப்புல் குலவிளக்கின் அவதார தினத்தை கொண்டாடின்னு இருக்கோம். அதில் இப்போ அவர் சாதித்த பரமார்த்த ஸ்துதி அந்த ஸ்லோகத்தை பற்றி பார்க்கலாம். காஞ்சிபுரத்துக்கு பக்கத்தில் இருக்கிற திருப்புட்குழி அப்படிங்கிற திவ்ய தேசத்தில் ஸ்ரீ விஜயராகவ பெருமாள் எழுதியிருக்கார். அந்த எம்பெருமானை பற்றி ஸ்ரீ தேசியன் எப்படி வர்ணிச்சிருக்கார், எப்படி அந்த எம்பெருமான் கிட்ட ஈடுபட்டிருக்கார் அப்படிங்கிறத பார்க்கலாம். இப்போ திருப்புட்குழி அப்படின்னாலே புல் அப்படின்னா பறவை, குழி அப்படின்னா அந்த பறவைக்கு ஈமக்கிரியை பண்ணின குழி அப்படிங்கிற அர்த்தம். ஈமச்சடங்கு பண்ணின குழி அப்படின்னு அர்த்தம். அதற்கு அந்த இடத்த திருப்புட்குழி அப்படின்னு சொல்லுவாள். அந்த திருப்புட்குழியில் எம்பெருமான் நல்லா வீற்றிருக்கான். எப்படின்னா, அந்த எம்பெருமான் ஸ்ரீ ராமபிரான் சீத்தையை தேடிண்டு போன போது ஜடாயு அப்படிங்கிற பக்ஷிராஜன், அந்த பக்ஷி சீத்தை ராவணனால் கவர்ந்து செல்லப்பட்டுட்டான் அப்படிங்கிறத ஸ்ரீராமருக்கு அறிவிக்கிற போதே அந்த ராவணனால் அடிபட்டு ராவணன்கிட்ட போர் புரிஞ்சு தன்னுடைய உயிர் துறக்கும் தருவாயில் இருந்த அந்த ஜடாயுக்கு தன்னுடைய அருளால் கருணையால் அந்த ஜடாயுவுக்கு மோட்சம் கொடுத்தார் அப்படிங்கிறதெல்லாம் நம்ம பார்த்துருக்கோம், தெரியும். அந்த ஜடாயுவை ஆழ்வார் சொல்லியிருக்கார் இல்லையா, ஜடாயுவை வைகுந்தத்தேத்தி அப்படின்னு. அதே மாதிரி ஜடாயுவுக்கு அப்புறம் ஜடாயு மரணம் அடைஞ்சதும் திருப்பள்ளிப்படுத்தின இடம் அது. இங்கே தான் பகவத் ராமானுஜரும் ஸ்ரீ ராமானுஜர் யாதவ பிரகாசர்கிட்ட சாமானிய சாஸ்திரங்களை இங்கே தான் கற்றுண்டார், இந்த திருப்புட்குழியில் தான். இங்கே எழுந்தருளி இருக்கிற எம்பெருமானை பற்றி சுவாமி தேசியன் பரமார்த்த ஸ்துதியில் 10 ஸ்லோகங்களால் வர்ணிச்சிருக்கார். ஸ்லோகங்கள் 10ஆக இருந்தாலும் ரசகனமான ஸ்லோகங்கள், திரு அஷ்டாட்சரத்தோட பொருளை விளக்கிறது. அந்த ஊரில் தாயார் பக்தர்களை நேரில் கிடாட்சிக்க மாட்டாளாம், மற்ற ஊர் மாதிரி. கொஞ்சம் தள்ளி இருந்து தான் தாயார் சேவை சாதிப்பா அந்த ஊரில். ஏன்னா சர்வலோக எம்பெருமான் பித்ருக்காரியங்களை பண்ணிட்டு இருக்கிற பொழுது இல்லாள் நேரில் அது பக்கத்தில் இருந்து பார்க்கக்கூடாதான். இது தர்மசாஸ்திரமா. அதனால தான் தாயார் இந்த மாதிரி கொஞ்சம் தள்ளி இருந்து நம்மளுக்கெல்லாம் அருள் பாலிக்கிறார் அந்த ஊரில் மட்டும். அது மட்டும் இல்லாமல் குழந்தை பாக்கியம் இல்லாதவாளுக்கும் இந்த சன்னதியில் வறுத்த பயரை ஈரப்புடவையில் கட்டிண்டு அன்னைக்கு ராத்திரி பூரா அந்த எம்பெருமானை நினச்சி இருந்தோம், அன்றைக்கி ராத்திரி பூரா அங்கே இருந்தா அப்படின்னாக்க அந்த பயிர் முளை கட்டியிருக்குமா கர்த்தால. வறுத்த பயிர் எங்கேனா முளை கட்டுமோ? கட்டாது. ஆனால் அந்த திவ்ய தேசத்தில் வறுத்த பயிரும் முளை கட்டும். அப்படி முளை கட்டித்தினால் அவளுக்கு குழந்தை பாக்கியம் கட்டாயமாக இருக்குது அப்படிங்கிறத எம்பெருமான் சுசூப்பிச்சு காமிக்கிறான் அந்த இடத்துல. அங்கே இருக்கிற அந்த தீர்த்தத்துக்கு கிருத்ரசரஸ் ஜடாயு தீர்த்தம் அப்படின்னு பேர்.
அங்கே இருக்கிற எம்பெருமானே நமக்கு பாரிஜாதமாக இருக்கானா. அந்த பாரிஜாதமாக இருக்கிற அந்த எம்பெருமான் கற்பக விரக்ஷம்னு சொல்கிறோம், பாரிஜாதம்னு சொல்கிறோம். அந்த பாரிஜாதம் எல்லாருக்கும் கேட்டதை கொடுக்கறதாம். அப்பேற்பட்ட அந்த எம்பெருமான் ரணபுங்கவனா அங்கே வீற்றிருக்கான். இந்த ஸ்லோகத்தில் ரணபுங்கவன், ஆகவபுங்கவன், சமரபுங்கவன் இப்படிங்கிற திருநாமங்கள் எல்லாம் சுவாமி சாதிச்சிருக்கார். இது எல்லாத்துக்கும் ஒரே அர்த்தம் என்னென்னா, போரில் வெற்றி பெறும் வீரன் அப்படின்ற அர்த்தத்தை கொண்ட வார்த்தை இந்த வார்த்தைகள். ரணபுங்கவன், ஆகவபுங்கவன், சமரபுங்கவன் அப்படிங்கிறதெல்லாம். இந்த ஸ்லோஸ்திரத்தை சாதிச்சிருக்கார். எப்படி சாதிச்சிருக்கார் அப்படின்னா, முதல் ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், இந்த பாரிஜாத மரம், இந்த பாரிஜாத மரம் இந்த மாதிரி ஜடாயு தீர்த்தத்துக்கு பக்கத்தில் வீற்றிருந்து உயர்ந்தவா தாழ்ந்தவா ஏழை எளியவர் இப்படின்ற வேறுபாடு எதையுமே பார்க்காம அந்த எம்பெருமான் கேட்டவாளுக்கு கேட்ட வரங்களை அள்ளி கொடுத்துட்டுருக்கான் அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். அப்படி சொல்கிற போது இந்த உயரமாக இருக்கிற பழங்களை பிரிச்சிட முடியும் அந்த பாரிஜாதத்தில். ஆனால் குள்ளமாக இருக்கிறவாளால் பிரிக்க முடியாது. அதே உயரமாக இருந்தாலும் அந்த உயரத்தில் இருக்கிற கனியை ரொம்ப உயரத்தில் இருந்தால் அவளாலையும் பிரிக்க முடியாது இல்லையா. அதே மாதிரி இல்லாமல் உயரமாக இருந்தாலும், அதாவது உயர்ந்தவர்களாக இருந்தாலும் தாழ்ந்தவர்களாக இருந்தாலும் எப்படி இருந்தாலும் அந்த பழத்தை பிரிக்கும்படியாக அந்த எம்பெருமான் ஜாதி குணம் செல்வம் அறிவு அப்படின்னு எதையும் பார்க்காம யார் எப்படி வந்து சேவிச்சாலும் பிரபத்தி செஞ்சாலும் அவளுக்கு ஒரு அனுகிரகம் பண்ணின்னு இருக்கான். இது ஒரு அற்புதமான உயரமோ குள்ளமோ எதுவாக இருந்தாலும் இந்த எம்பெருமானை வந்து இப்படி சேவிக்கிறதுக்கு அற்புதம்னு சொல்கிற அளவுக்கு எம்பெருமான் இங்கே எழுதியிருக்கான். பேர்பட்ட அந்த எம்பெருமானாகிய பாரிஜாதத்தை நம்ம சேவிப்போம் அப்படின்னுட்டு சொல்கிறார். அதுவும் சாதாரண பாரிஜாதம் இல்லை, ஜங்கம பாரிஜாதனின் அவதாரம் கிருத்ர என்பதனால தசரதனுக்கு கூட கிடைக்காத பாக்கியம் இந்த ஜடாயுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்னு முதல் ஸ்லோகத்தில் சொல்கிறார். அடுத்த ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், நாதமுனிகள், ஆளவந்தார், பாஷ்யக்காரர் அப்படிங்கிற ஆச்சாரியர்கள், அந்த ஆச்சாரியர்களோட உபதேசத்தில் தான் நம்ம பகவானையே தெரிஞ்சுக்க முடியும், எம்பெருமானுடைய கல்யாண குணங்களையும் நம்ம அறிய முடியும். அப்பேற்பட்ட அந்த ஆச்சாரியர்களுடைய அருள் இருந்தாலே போரும், எனக்கு உன்னுடைய அருள் தானே கிடைச்சிடும் அப்படிங்கிறார். அதுவும் எப்படியா, இந்த ஆச்சாரியர்களுடைய ஆசி இருந்தால் போரும்னு ரொம்ப துணிவாக சொல்கிறாராம். அது அங்கங்கே வேற எடுத்து காட்டியிருக்கார். இப்படி அனுபவிக்கிற தூப்புல் குலத்து அரசு அவ்வளவு சிறப்பு வாய்ந்த ஆச்சாரியர்கள் ஒன்றை தவிர்த்து வேற யாரையுமே அவள் விரும்ப மாட்டா. அப்பேற்பட்ட அவர்கள் ஆசீர்வாதம் பண்ணினாலே போரும், எனக்கு உன்னுடைய அனுகிரகம் கிடைக்கும் அப்படின்னுட்டு சொல்கிறார். அதாவது அவளை பரமைகாந்திகள் அப்படிங்கிறார். அவளுடைய கருணையால் தான் ஒன்னையே நான் தெரிஞ்சுட்டு இருக்கேன். அவளுடைய கருணையினால தான் ஒன்றை துதிக்கிறதுக்கு என்னால் முடிஞ்சுது. அப்படி இருக்கிற அந்த சிறந்த ஆச்சாரியர்களுக்கு நான் பாத்திரனாக இருக்கிறதுனால உனக்கும் நான் பாத்திரனாக இருப்பேன். அதனால எனக்கு கவி பாடுற திறமையை நீ கொடு அப்படின்னு கேட்குறார். அடுத்தது மூணாவது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார், உயர்ந்த திருவாபரணங்களும் அது மட்டும் இல்லை,
ஷோடச ஆயுதம் 16 ஆயுதங்களையும் நீ கையில் வச்சுருக்கிற அழகும் உன்னுடைய திருமேனியை பார்த்துட்டே கண்கொட்டாம பார்த்துட்டே இருந்து ரசிக்கிற அந்த பெரிய பிராட்டிய போல திவ்ய பெரிய பிராட்டி உன்னுடைய திருமேனி அழகில் எப்படி ஈடுபட்டுன்னு இருக்காளோ அதே மாதிரி நான் உன்னுடைய அழகுலையும் ஈடுபட்டிருக்கேன் அப்படிங்கிறார். எப்படி? அதுவும் பெரிய பிராட்டி தேவிமாரெலாம் உன் திருமேனியை கொஞ்சம் கூட இமை கொட்டாமல் சேவிச்சுட்டு இருக்காளாம். அப்பேற்பட்ட திருமேனி என்னுடைய உள்ளத்துலேயும் எப்படியும் எப்பவும் இருக்கணும் அப்படின்னுட்டு நீ தான் எனக்கு அனுகிரகம் பண்ணணும் அப்படின்னு இந்த சோஸ்திரத்தில் சொல்கிறார். 4வது சோஸ்திரத்தில் என்ன சொல்கிறார்? நீ பிரணவத்திலையும் சரி கீதையிலையும் சரி நீ எல்லாரையும் காப்பவன் அப்படிங்கிறது எல்லாருக்குமே உலக பிரசித்தம் தான். விரோதிகளை அழித்து நல்லவர்களை நீ காப்பவன் அப்படிங்கிறதும் எல்லாருக்கும் தெரியும். அதனால வெற்றி திருவோடு விளங்குற உனக்கு ஆகவ புங்கவன் அப்படிங்கிற பெயர் ஏற்பட்டது. இந்த நாம சிறப்பு எப்பேற்பட்ட திருநாமம் இது! எப்பேற்பட்ட திருநாமத்தை உடைய நீ எல்லாருக்கும் ரட்சிக்கணும் அப்படின்னு கேட்குறார். அதுவும் எப்படியா? பிரணவத்தில் முதல் எழுத்தில் உன்னை நன்னா தியானிப்பவர்களுக்கு உள்ள பகைவர்கள் இந்த கோபம் ஆசை அதெல்லாம் இருக்கு பாரு, அந்த விரோதிகள் கூட அழிஞ்சு போயிடுவா. நீ வெளியில் இருக்கிற பகைவர்களை அழிக்கிறதுக்கு உனக்கு ஆயுதமே வேண்டாம், நீ இருந்தாலே போகிறோம். வெளியில் இருக்கிற பகைவர்களும் தானே ஓடி போயிடுவா. எப்படின்னா, நீ அர்ஜுனனோட தேர் தட்டில் உட்காந்துண்டு அர்ஜுனனோட தேர்தட்டில் நீ முதல்ல நின்றுட்டு இருந்தப்பார், நீ அந்த தேர்தட்டில் இருக்கே அப்படிங்கிற ஒரு வியாஜமே போகிறோம், பகைவர்கள் அத்தனை பேரும் அழிஞ்சுட்டா. அதே மாதிரி எல்லா பகைவர்களும் அழிஞ்சு போயிடுவா. உன்னுடைய அஷ்டாட்சரத்தை நாங்கள் சொல்லின்னு இருந்தோம் அப்படின்னா அந்த அஷ்டாட்சரத்தினுடைய பெருமை அவ்வளவு சிறப்பு வாய்ந்த பெருமை. அந்த பெருமையை உடைய நீ எங்களை காப்பாற்றணும், உன்னை ரணபுங்கவன் அப்படின்னு திருநாமத்தோட ஒன்று அழைக்கிறேன் அப்படிங்கிறார். அடுத்தது 5வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? பிராட்டியோட கருணை இருக்கிறதுனால தான் ரித்விக்குகளை கொண்டு நீ சரணமடைஞ்சவர்களையெல்லாம் காப்பாற்றுறதுக்காக அஹீனம் அப்படின்ற யாகத்தை நீ பண்ணுற, யாகத்தை பண்ணின்றிருக்கே நீ அப்படிங்கிறார். அதாவது சரணமடைஞ்சவாளை காக்கிறது அப்படிங்கிறதே ஒரு வேள்வி. அந்த வேள்வியை நீ பண்ணுற பொழுதோ தாயாரும் எப்பவும் மனைவி கூட இருக்கணும். அதே மாதிரி உன்னை விட்டு அகலகில்லேன் இறையும் என்று அப்படின்னு உன்னுடைய திருமார்புலையே உட்கார்ந்துருக்காளே தாயார், உன்னை விட்டு க்ஷணமும் பிரியாம அப்பேற்பட்ட தாயாரோட நீ இருந்துட்டு யாகத்துக்கு ரித்விக்குகள் போல நீ எல்லாரையும் காத்துருக்க. நீ செய்கிற இந்த அற்புதமான வேள்விக்கு உன்னுடைய கருணை அப்படிங்கிற ஒரு குணம் ஒன்றே போகிறோம், அதுவே உனக்கு ரித்விக்காக இருக்கு அப்படிங்கிறார். நீ செய்கிற இந்த ரட்சித்தல் அப்படிங்கிறது அதுவே அஹீனம் அப்படிங்கிற யாகம் போல் தொடர்ந்து செய்யறதுக்கு உரியதாக இருக்குது. என்னாலும் குறைவு இல்லாமல் நடந்துட்டுருக்கு. இந்த வேள்வி ஒன்றை தவிர்த்து வேற யாராலையுமே செய்ய முடியாது. வேற யாரால செய்ய முடியும் அப்படிங்கிறார். அஹீனம் அப்படிங்கிறது என்னன்னா, பல நாள் தொடர்ந்து செய்ய வேண்டிய பல சோமயாகங்களின் கூட்டமான். அப்பேற்பட்ட அந்த நம்மை ரட்சிக்கிறதுக்கோசரம் எம்பெருமான் இவ்வளவு யாகம் பண்ணுறான் அப்படின்னு சொல்கிறார். 6வது சோஸ்திரத்தில் ஒன்னையே தஞ்சம் அப்படின்னுட்டு வந்த பக்தர்களை நீ உன்னோட கருணையால் காப்பாற்றின்னு இருக்க.
அவள்லாம் மோட்சத்தில் உனக்கு செய்யும் பணிவிடைகளை இந்த உலகத்திலேயே அழிக்க வேண்டும் அப்படின்னு கேட்குறார். அதுவும் எப்படியா? நீ அதாவது எங்களால் பக்தி யோகம் பண்ண முடியலை, அதனால கருணைக்கடலாக நீ இருந்துட்டு இருக்கிறதுனால உன்கிட்ட சரணம்னு உன்கிட்ட பிரபத்தியை பண்ணிடுறோம். அப்படி அந்த பிரபத்தியை பண்ணினவா வேறு ஏதானும் அல்பமாக தெய்வங்கள் கிட்ட போவாளோ? போகமாட்டா. உன்கிட்டயே தான் மனசை ஈடுபடுத்தின்னு இருப்பா. அவள் மோட்சத்தில் போய் கைங்கரியம் பண்ணுறதுக்கோசரம் மோட்சத்தை எதிர்பார்த்துன்னு இருக்கா. ஆனாலும் மோட்சத்தில் போய் கைங்கரியம் பண்ணுறத இந்த உலகத்தில் இருந்தே பண்ணுறதுக்கு அவள் ஆசையாக இருக்கா. இங்கேயே அவளுக்கு அந்த கைங்கரியத்தை நீ கொடு அப்படின்னுட்டு கேட்குறார். அடுத்தது 7வது ஸ்லோகத்தில் 4 விதமான புருஷார்த்தங்களும் இருக்கு. அர்த்தம், காமம் அப்படின்னு 4 விதமான புருஷார்த்தங்களுக்கு, அறம், பொருள், இன்பம், வீடு அப்படின்னு 4 புருஷார்த்தங்கள் இருக்கு. இருந்தாலும் எல்லாத்தையும் புறக்கணிச்சுட்டோம் மோட்சம்தான் வேணும் அப்படின்னு உன்கிட்ட சரணம் அடைஞ்சாலும் நீ என்ன பண்ணுவ? அவளுக்கு இந்த லோகத்தில் இம்மை மறுமை எல்லாத்துல இருக்கிற பலன்களையும் அவளுக்கு நீ கொடுப்ப. அதுவும் எப்படி? இந்த ஜடாயுவுக்கு ராமாவதாரத்தில் ராவணன் அந்த பிராட்டியை கவர்ந்துட்டு போயிட்டான்னு சொல்லும்போது அந்த பிராட்டியை மீட்கிறதுக்கோசரம் அந்த ராவணன்கிட்ட போர் புரிஞ்சு தன்னுடைய உயிரையே கொடுத்ததே அந்த ஜடாயுங்கிற பறவை. அது உங்ககிட்ட ஏதான பலனை எதிர்பார்த்தா பண்ணித்து ஒரு பலனும் கேட்கல. அது ராமபிரானாக்கிய நீ உயர்ந்த லோகங்களையும் அதுக்கப்புறம் மோட்சத்தையும் கொடுத்து அருளின. இப்படியே ஒரு பயனையும் விரும்பாத உனக்கு கைங்கரியம் செய்யணும்னு இருக்கிறவாளுக்கு இம்மையிலும் சரி மறுமையிலும் சரி நீ பலன்களை கொடுத்துட்டுருக்க அப்படிங்கிறார். 8வது ஸ்லோகத்தில் ராமாவதாரத்தில் கருணா காகுத்தன் அப்படின்ற சிறப்பிச்சு உன்னை கூப்பிடுறதுக்கு ஏற்ற மாதிரி நீ கருணையே வடிவு கொண்டு இருக்க. நீ அப்படி கருணையே வடிவு கொண்டு இருக்கிறதுனால உன்கிட்ட அபச்சாரப்பட்டாலும் அவள் உன்கிட்ட சரணமடைகிறேன்னு சொன்னால் நீ அவளுக்கு சரணாகதியை கொடுத்து மோட்சத்தை கொடுக்கறதுக்கு தயாராக இருக்கே அப்படின்னுட்டு நீ சொல்கிற. அதுவும் எப்படி? நீ சொல்லியிருக்கே, சக்ருதேவ பிரபன்னாய தவாஸ்மீதி இச்ச யாச்சதே அபயம் சர்வபூதேபியோ ததாம் ஏதத் விரதம் மம. என்கிட்ட சரணாகதி அடைஞ்ச யாராக இருந்தாலும் அவனை கடைசி வரைக்கும் நான் ரட்சித்தே தீருவேன். அவனுக்கு நான் மோட்சத்தை கொடுப்பேன். ராவணனே வந்தால் கூட அவனுக்கு நான் மோட்சம் கொடுப்பேன் அப்படின்னு நீ சொல்லினியே. அந்த மாதிரி சரணாகத வத்சலன் நீ என்ன இப்படி அபயம் எல்லாருக்கும் கொடுத்துட்டுருக்கிற நீ சரணமடைஞ்ச அடியேனை விட்டுடுவியா? நீ பேர்பட்ட என்னை போய் நீ கைவிட்டினா அது சரி வராதே. அதனால் நீ என்னை கைவிட மாட்டாய். நீ என்னை கைவிடுறதுக்கு உனக்கு முடியாது அப்படிங்கிறார். அடுத்தது 9வது ஸ்லோகத்தில் சொல்கிறார், ஸ்ரீவைகுண்டத்தில் அனந்தாழ்வான், பெரிய திருவடி போதில் நித்திய சூரிகள் எல்லாரும் நல்லா உனக்கு கைங்கரியம் பண்ணின்னு இருக்கா. கைங்கரியம் பண்ணிண்டு அவள் ஒன்றா நன்னா அனுபவிச்சுட்டு இருக்கா. அவள் செய்கிற கைங்கரியத்தையும் நீயும் நன்னா ஏற்றுக்கிற. அதே மாதிரி இந்த உலகத்தில் இருந்துட்டு எனக்கு அருளி நீயும் நானும் பெருமையோடு இருப்போம். எனக்கு இங்கேயே அந்த கைங்கரியத்தை குடு அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறார். அதுவும் எப்படி? பெரிய திருவடி, சிறிய அனந்தாழ்வான், பெரிய திருவடி எல்லாம் உனக்கு நல்லா பாங்காக கைங்கரியம் பண்ணிட்டு இருக்கா. நீயும் அனுபவிக்கிற. அதுக்கு போக்கு வீடா அவள் உனக்கு விசேஷ கைங்கரியங்கள்லாம் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கு உள்ள அனுபவத்தை
அடியனுக்கும் கொடு. அந்த அனுபவத்தின் பயனாக அடியன் உனக்கு பல வகை விசேஷ கைங்கரியங்களை செய்யணும். அந்த கைங்கரியங்களை நீ ஏற்று பெருமைப்பட்டுக்கோ. அதையே வேறு பயனை நாடாத அடியார்கள் செய்கிற கைங்கரியங்களால் நீ சிறப்புறுவதென்றோ உனக்கு பெருமை. அப்பேற்பட்ட பெருமையை நீயும் அடையணும், நானும் அடையணும் அப்படின்னுட்டு கேட்குறார். 10வது ஸ்லோகத்தில் என்ன சொல்கிறார்? இப்பேற்பட்ட இந்த விஜயராகவனுடைய அருளால் தூய்மையான என்னுடைய உள்ளத்திலேருந்து வெளிவந்த இந்த சோஸ்திரத்தை யார் பிரபத்தி பண்ணிட்டோ, பக்தியோட தினமும் பொறாமை அப்படிங்கிற குணத்தை போக்கிண்டு அனுசந்தானம் பண்ணின்னு இருக்காளோ அவள் எல்லாரும் எல்லா பயன்களையும் அடைவா அப்படின்னு சொல்லிட்டோம். இந்த ஸ்லோகத்துக்கு தலை கட்டுறார். இந்த ஸ்லோகத்தில் இந்த ரமணியா அப்படிங்கிற அந்த சொல் ஒன்றே போகிறோம். இந்த ஸ்லோகத்தை நம்ம சாதாரணமாக சேவித்தாலும் சரி, ராகத்தோட பாடினாலும் சரி, அவ்வளவு ரம்யமாக இருக்குமா இந்த ஸ்லோகம். அதைத்தான் இவர் இங்கே ரமணியா அப்படிங்கிற ஒரு வார்த்தையை போட்டு நமக்காக அருளி செஞ்சிருக்கார். இப்படி இந்த பரமார்த்த ஸ்துதி ராமாயணத்து ஒத்து இருக்கிறதுனால நம்ம எல்லாரும் அனுசந்தானம் பண்ணி பகவானுடைய கருணா கடாட்சத்திற்கு பாத்திரர்களா ஆவோம். கவிதார்க்கிக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹ.